A very happy evening, friends. In today's session, we'll be looking into the supplementary reading portion in Unit 1, Alice in Wonderland, written by Lewis Carrolls. லூயிஸ் கேரல்ஸ்ங்கிறவர் தான் இந்த ஆலிஸ் இன் வண்டர்லேண்டுங்கிற கதையை எழுதியிருக்கார். ஸோ இந்த கதையில வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் என்னென்னங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். போன கிளாஸ்ல நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன் இந்த கதையை பத்தி, என்ன கதாபாத்திரங்கள்லாம் வரும். ஒரு ஒன் பேராகிராஃப் நம்ம பார்த்துருப்போம் இந்த கதை சம்பந்தமா. ஸோ we come across Alice. She is Alice. Her sister, அவளுடைய சகோதரி, ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறாப்போல் ஒரு இன்ட்ரடக்ஷன் அவரை பற்றி தரப்படுகிறது. அப்புறம் இந்த கதையில வரக்கூடிய ஒரு பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய பூனை, அப்புறம் மார்ச் ஹேரே, மேட் ஹேட்டர், செஷிரே கேட், தென் குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ். ஸோ இந்த கதையில நம்ம போன கிளாஸ் ஆரம்பிச்ச போது என்ன நடந்தது? we had completed one paragraph. In that we got to know Alice, she is accompanied along with her sister. தன்னுடைய சகோதரியுடன் இருக்கிறார். ஏதோ ஒரு புத்தகம் அவர் படித்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்னதான் இருக்கு இந்த புத்தகத்துல, நம்மளும் எட்டி படிச்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆலிஸ்குள்ள தோன்றுது. அதனால என்ன பண்றா, ஆலிஸ்னுடைய சகோதரி இந்த கையில வச்சுட்டு இருக்காங்க இல்லையா இந்த புத்தகம், இதை படிச்சு பார்க்கலாம், எட்டி பார்ப்போம் அப்படின்னு she peeps into the book. Alice, she peeps into her sister's book. அதாவது உத்து பார்க்கிறாள், எட்டி பார்க்கிறாள். அப்படி என்னதான் இருக்கு அந்த புத்தகத்துல, என்ன படங்கள். ஆனா அதுல பார்த்தா பெருசா படங்களும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கான்வர்சேஷனாவும் ஒன்றும் பெருசா தெரியல. அப்படி என்னதான் இருக்கு, இவங்க இப்படி படிச்சுனே இருக்காங்களேங்கிற எண்ணம் ஆலிஸ்குள்ள தோன்றுது. திடீர்னு அந்த சமயத்துல ஒரு முயல் அந்த இடத்த கடந்து போறது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தொடர்ந்து இந்த கதைய பார்க்கணும். ஓகேயா, பார்க்கலாம். என்னுடைய ஸ்கிரீன் விசிபிளா இருக்குன்னு நான் நம்புறேன். Alice in Wonderland, written by Lewis Carrolls, supplementary portion. So we had completed this first paragraph wherein she sees her sister reading a book. She also wants to look into that book. What is it inside it? என்ன இருக்கு அந்த புத்தகத்துக்குள்ள அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் புரியலையா? What is the use of the book? Thought Alice, because in that book she couldn't find any pictures or conversation. அப்படின்னா அந்த புத்தகத்துல எந்த விதமான ஒரு உரையாடலுமோ படங்களோ எதுவுமே கொடுக்கப்படல. மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கா, இன்னைய நாள் வேற இவ்வளோ வெயிலா இருக்கு, தூக்கமா வேற இருக்கு, ஒரு மாதிரி மந்தமான சூழ்நிலையாதான் இருந்திருக்கு. நம்ம வேணா இந்த டெய்ஸி பூக்களை மாலையா வேணா கோர்த்துருக்கலாம். வேண்டாம் வேண்டாம், எதுக்கு நம்மளா எதுக்கு பிரச்சனையில போய் மாட்டிக்கணும், வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமும் அதே சமயத்துல தோன்றுது. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு முயல், அதோடைய கண்கள் பிங்க் வண்ணத்தில் இருக்கிறது. அது அவகிட்ட ஓடி வரா போல் ஒரு தோற்றம். ஒயிட் ராபிட் வித் பிங்க் ஐஸ், இட் ran close by her. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு முயலானது அவள் பக்கத்தில் ஓடுகிறது. ஸோ இதான் அந்த டெய்ஸி பூக்கள். இதுல நம்ம மாலையா கட்டிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோன்றுதுன்னு எழுதியிருந்தது இல்லையா? ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட படம் தான் இது. வெள்ளை நிற முயல், அதனுடைய கண்கள் பிங்க் வண்ணத்தில் இருக்கிறது. நான் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா கண்டிப்பா இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது கேட்கப்படலாம் அந்த பாடம் சம்பந்தமா. when you're writing as a description you can include these words. இந்த வாரிகள் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்காக தான் படத்தோட நான் காமிக்கிறேன். we will continue this story. The rabbit pulled a watch out of his pocket to check the time. அந்த முயலானது தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த ஒரு கடிகாரத்தை, மணிக்கட்டை எடுத்து பார்த்தது. என்னவா இருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தது. He shook his head, then disappeared down a rabbit's hole. ஐயோ அப்படின்னு மண்டையை ஆட்டினா என்ன பண்றது, அந்த முயலினுடைய ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா, அதனுடைய புதர், அதுக்குள்ள மறைஞ்சு போயிடுதான். I must find out why he is in such a hurry. நான் இப்ப கண்டுபிடிச்சேனுமே, ஏன் இந்த முயல் இவ்வளவு ஒரு பரபரப்பா இருக்கு அப்படின்னு ஆலிஸ்க்கு ஒரு சிந்தனை தோன்றுது.
filled with curiosity. Filled with curiosity-னா ஒரு ஆர்வத்துடன் நிறைந்திருந்த ஆலிஸ் she ran to the rabbit's hole and peeped through the entrance. ஆர்வமா இருந்தா, எங்க போச்சு? திடீர்னு மணியை பாக்குறது. மணியை பார்த்தோன்னா தலையாடிட்டு அந்த முயலினுடைய ஓட்டைக்குள்ள போய் மறைஞ்சு போயிடுது. அப்படி எங்க போச்சு, என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆலிஸினுடைய மனசுக்குள்ள இருக்கு. அதனால அந்த ஓட்டைக்குள்ளால போய் எட்டி பாக்குறா அந்த நுழைவாயில. த ஹோல் என்ட்ரன்ஸ் தான் நுழைவாயில். த ஹோல் டிராப் த ஹோல் டிராப் சடன்லி அண்ட் ஆலிஸ் ஃபெல். அதாவது அந்த ஓட்டைக்குள்ள அப்படியே எட்டி பாக்குறாங்க, திடீர்னு பொத்துன்னு விழுந்துடுறா. பொத்து விழுந்துடுறா. அந்த ஓட்டைக்குள்ளால என்ன இருக்குங்கிறத எட்டி பாக்குறா. பார்த்ததுல அப்படியே தவறி போய் உள்ள விழுந்துடுறா. ஸோ இதுதான் அந்த படம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த முயல் வந்து திடீர்னு மணி என்னன்னு பாக்குறது தன்னுடைய வாட்ச்ல. என்னத்தையோ சிந்திச்சுட்டு திடீர்னு அதனுடைய ஹோல், அதனோட ஓட்டைக்குள்ள அது பூந்து போயிடுது. என்னவா இருக்கும்னு ஆலிஸ் பாக்குறா. ஸோ இதுதான் எட்டி பாக்குறா. எட்டி பார்த்தோன்னா தொப்புன்னு விழுந்துடுறா கீழே ஒரு இடத்துல. Someone has messaged me in chat box. Could you please be much more clear? அது என்னங்கிறது எனக்கு புரியல. என்னங்கிற சந்தேகமா இருந்தா கேட்கலாம். She fell for a long time when suddenly she came upon a little three-legged table. ரொம்ப நேரமா ஒரு இடத்துல போய் அப்படியே விழுந்துடுறா. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல 3 கால்களுடைய ஒரு மேஜைய பாக்குறா. 3 கால்கள் உடைய மேஜை, அதுவும் ஒரு கிளாஸால் செய்யப்பட்ட ஒரு மேஜை. There was nothing on it except a tiny golden key. அந்த இடத்துல வேற எதுவுமே இல்லை. அந்த மேஜை மேல ஒரு கோல்டன் கீ மட்டும்தான் இருந்தது. ஒரு தங்க நிறத்துல சாவி, அது மட்டும்தான் இருக்கு. When she looked around again, she came up on a low curtain she had not noticed before. திருப்பி சுத்தி பாக்குறா அந்த இடத்த. ஒரு தாழ்வான ஒரு கர்டன் வந்து அவ கண்ணுக்கு தென்படுறது. அண்ட் பிஹைண்ட் இட் வாஸ் அ லிட்டில் டோர் அபவுட் 15 inches ஹை. அந்த கர்டனுக்கு பின்னாடி ஒரு சிறிய கதவு ஒரு 15 அடி உயரத்துக்கு இருந்தது. ஷீ ட்ரைட் த லிட்டில் கோல்டன் கீ இன் த லாக். அந்த லாக் இருக்கு இல்லையா, அந்த லாக்ல வந்து இந்த தங்க சாவியை வந்து தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய சாவியை போட்டு பாக்குறா. அண்ட் டு ஹர் கிரேட் டிலைட் இட் ஃபிட்டட். அவளுடைய ஆச்சரியத்துக்கு பார்த்தோம்னா அது வந்து சரியான சாவியா தான் இருந்தது. அதாவது திறக்க முடிஞ்சிருக்கு. அதுதான் இங்க சொல்ல வராங்க. She opened the door and saw a beautiful garden through it, but she couldn't reach it as she was too big. அந்த சாவி என்னமோ அந்த பூட்டுக்கு வந்து பொருந்திடுது. அந்த சாவி இந்த பூட்டை பொருந்தினதுனால டக்குன்னு திறந்து பாக்குற அந்த கதவை. கதவை திறந்து பார்த்தா ஒரு அழகான தோட்டம் அது உள்ள பார்த்தா தெரியுது. ஆனா அவளால அதை அந்த இடத்த நெருங்க முடியல. ஏன்னா அவ வந்து ரொம்பவே பெருசா இருந்தா, அதனால போக முடியல. பட் ஷீ couldn't reach it as she was too big. ஸோ ஒரு தங்க கிளாஸ் மேஜையில ஒரு தங்க சாவியை ஆலிஸ் வரைக்கும் நம்ம பார்த்த பேராகிராஃப்ல என்ன கொடுக்கப்பட்டிருந்தது, ஒரு 3 கால்களுடைய கிளாஸ் மேஜை மேல் ஒரு தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய சாவியை ஆலிஸ் பார்க்கிறாள். அவளுடைய ஆச்சரியத்திற்கு பார்த்தாலும் ஒரு கர்டன், இதுதான் அந்த கர்டன். அதுக்கு பின்னாடி ஒரு கதவு தெரியுது. அங்க பார்த்தா இந்த பூட்டு, அந்த பூட்டுக்கு இந்த தங்க நிறத்துல இருக்கக்கூடிய சாவியை போட்டு திறந்து பாக்குறா. அவளுடைய ஆச்சரியத்துக்கு அந்த கதவு திறக்க முடியுது. ஷி ஓபன் த டோர். கதவை திறந்து பார்த்தா ஒரு அழகான தோட்டம். இப்படிதான் இருந்தது இந்த தோட்டம். ஆனா இவளால போக முடியுதா, அந்த தோட்டத்தை போய் பார்க்க முடியுதா? முடியலையே. ஏன்னா அவ வந்து ரொம்ப பெருசா இருக்கா. அந்த ஓட்ட உள்ளால போயிட்டு வெளில போக முடியல அவளால. என்னடா பண்ண போறா இப்ப பார்க்கலாமா? when she turned around towards the three-leg table, அதாவது அந்த 3 கால்களுடைய மேஜைக்கு திரும்பி பார்த்த பொழுது, when she turned towards the three-leg table, Alice found a green bottle that said drink me magically appeared on it. அந்த 3 கால் மேஜை மேல் வந்து ஒரு பச்சை நிறத்தில் ஒரு பாட்டில் இருந்ததாம். அந்த பச்சை நிற பாட்டில் மேல என்னை குடி, அதாவது ட்ரிங்க் மீ அப்படின்னு அதுல எழுதியிருந்ததாம். ஆர்வத்தோட அதை எடுத்து அந்த மொத்த
பாட்டில் இருந்த பானத்தையும் ஆலிஸ் வந்து குடிச்சு முடிச்சிடுறா. ஆலிஸ் டுக் தி பாட்டில் அண்ட் ட்ரங்க் தி என்டையர் போர்ஷன். ட்ரிங்க்னுடைய past perfect form, P3 form, drunk. Then she began to shrink until she was no bigger than a doll. அந்த பானத்துல வந்து என்ன குடின்னு அப்படின்னு எழுதினதா, இவ்வளவு அது வந்து ஆர்வத்தோட அதை எடுத்து மொத்த பானத்தையும் குடிச்சு முடிச்சிடுறா. குடிச்சு முடிச்சா என்ன ஆயிடுது, ஒரு பொம்மை, அந்த பொம்மையை விட சிறிதான அளவுக்கு அவ சுருங்கி போயிடுறா. ஷ்ரிங்க்னா சுருங்கி போயிடுறது. ஷி ஓபன் த டோர் அண்ட் குவிக்லி ரேன் த்ரூ இட். கதவை திறந்து டக்குன்னு ஓடி போயிட்டா. ஏன்னா முன்னாடி வரைக்கும் அவளால ஓட முடியல, ஏன்னா அவ தான் பெருசா இருந்தாலே. இப்ப என்ன ஆயிடுது, சுத்தி முத்தி பாக்குறா, ஒரு பச்சை நிறத்துல ஒரு பாட்டில், அந்த பாட்டில வந்து என்ன குடின்னு எழுதியிருக்கு. அந்த பாட்டில இருக்கிற பானத்தை வந்து மொத்தமா குடிச்சு முடிச்சிடுறா. குடிச்சு பார்த்தா அந்த ஒரு டாலை விட, அதாவது ஒரு பொம்மையை விட சிறிதான அளவுக்கு அவள் சுருங்கி போய் விடுகிறாள். She began to shrink until she was no bigger than a doll. ஒரு பொம்மையை விட ஒன்றும் பெருசாக அவள் காணப்படவில்லை, சுருங்கி விட்டாள். She opened the door and quickly ran through it. What a splendid garden! என்ன ஒரு அற்புதமான அழகான தோட்டம் இது. ஒரு ஆச்சரியம் அவளுக்கு. இவ்வளவு அழகான ஒரு தோட்டத்தை நம்ம பார்த்ததே இல்லையே. Why am no bigger than the insects that crawl on these flowers? I'm sorry. Why am no bigger than the insects that crawl on these flowers? ஏன் நான் வந்து இந்த பூக்கள் மேல ஊறக்கூடிய இந்த பூச்சிகளை விட நான் ஏன் அந்த அந்த பூச்சிகளோடவே நான் சிறிதா இருக்கேனே, அதோட நான் பெருசாவும் இல்லை, அதோட சின்னதா தான் இருக்கேனே, என்னது இது? பட் த எக்ஸைட்மெண்ட் சோன் ஓவர் ஆஃப். என்ன அளவுக்கு ஒரு வியப்பும் ஆச்சரியமும் இருந்ததோ அது கொஞ்ச நேரத்திலேயே வந்து குறைஞ்சு போயிடுறது. ஆலிஸ் grew bored with her tiny size. இது என்னது, நமக்கு இந்த இத்தனோண்டு உருவம் வந்து நமக்கு சரிப்பட்டே வரலையே, அவளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஐ வாண்ட் டு பி பிக் அகைன். மறுபடியும் நான் பெருசாயிடணும், மறுபடியும் நான் பெருசாயிடணும். ஐ வாண்ட் டு பி பிக் அகைன், ஷீ ஷவுட்டட். Her shouts startled the white rabbit. பக்கத்துல இருந்த அந்த வெள்ளை முயலை அதிர வச்சுதான். என்ன இந்த சத்தம்? அவ பக்கத்துல திடீர் ஓடி வந்ததான் அந்த வெள்ளை முயல். Mistaking her for his maid, he ordered. தன்னுடைய வேலை செய்யும் பணிப்பெண்ணு நினைச்சுட்டு, போ போ, என்னுடைய குடிசைக்கு போய் என்னுடைய கைக்கு போடக்கூடிய கிளவுஸையும் விசிறியும் கொண்டு வா போ அப்படின்னு இந்த முயல் ஆலிஸ பார்த்து சொல்றது. ஆலிஸ் வாஸ் I'll complete this line. And Alice was confused by the rabbit's behavior. ஆலிஸ் வந்து ஒரே குழப்பம் அடைஞ்சிட்டா. என்ன இந்த முயல் இப்படி சொல்றது நம்மளை பார்த்து? அந்த 3 கால் மேஜை மேல ஒரு பாட்டில், அந்த பாட்டிலுடைய நிறம் பச்சை நிறத்துல இருக்கு. அந்த அந்த பானம் நிரம்பி அந்த பாட்டில் மேல என்ன எழுதியிருக்கு, என்னை குடித்து விடு அப்படிங்கிற மாதிரி எழுதியது. ட்ரிங்க் மீன். அதை குடிச்சோடனே என்ன ஆயிடுறா, இவ்வளோ பெரிய உருவத்துல இருந்த ஆலிஸ் இத்தினோண்டு ஒரு பொம்மையோட சின்னதா அந்த அளவுக்கு சுருங்கி போயிடுறா இல்லையா? அவளிட்ட சத்தத்துல, ஐயோ எனக்கு இந்த மறுபடியும் இந்த சிறு உருவம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அந்த கத்தி கூச்சல் போட்டோன்னே, என்ன நடக்கிறது இந்த இடத்துல அப்படின்னு இந்த வெள்ளை முயல் வந்து ஓடி வருதான். அது தன்னுடைய பணிப்பெண், அதாவது தன்னுடைய சர்வெண்ட் நினைச்சு, போ போ, என்னுடைய விசிறியும் வெள்ளை கலர் கிளவுஸையும் கொண்டு வா போ, என்னுடைய கிளவுஸையும் கொண்டு வா போ அப்படின்னு சொல்றதான் ஆலிஸ பார்த்து இந்த முயல். மேபி I'll find something at the cottage to help me find my way out. ஒருவேளை நான் அந்த குடிசைக்கு போனா எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவ அந்த இடத்துக்கு போறா. As she was going out, she saw a piece of chocolate cake that was kept on a table by the doorway. அந்த இடத்துக்கு ஏதாவது நமக்கு ஒரு வழி கிடைக்கும், இந்த குடிசைக்கு போனா நமக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட போறாளா. அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு சாக்லேட் கேக். யாருக்குதான் ஆசை வராது ஒரு சாக்லேட் கேக்கை பார்த்தா? நமக்கே வாயில எச்சல் வருது இல்லையா, சாப்பிடணும் போல ஒரு எண்ணம் வரும். அதே போலதான் ஆலிஸ்க்கும் அந்த சாக்லேட் கேக் துண்டத்தை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த கேக்கு பக்கத்துல என்ன இருந்து, ஈட் மீ, என்ன சாப்பிட்டுடு. ஐம் சோ ஹங்க்ரி ஆலிஸ் as she ate the cake. ஓ எனக்கு ரொம்ப பசிக்கிறதே, சாப்பிட்டுடணும், இது வேற இந்த கேக்ல வேற சாப்பிட்டுடு என்ன அப்படின்னு எழுதியிருக்கு. பயங்கர பசியோட இருந்தாலா இதை சாப்பிட்டுடுறா. Suddenly she felt strange and realized, oh no,
ஐ ஹவ் grown larger than this house. திடீர்னு ஏதோ ஒரு வினோதமான ஒரு உணர்வு. she felt strange. அதுக்கப்புறம் உணர்றா, ஐயோ நான் அந்த வீட்டை விட ரொம்ப பெருசா வளர்ந்துட்டேனே. oh no, I have grown larger than his house. நான் இந்த வீட்டை விட பெருசா வளர்ந்துட்டேனே. அந்த பானத்தை குடிச்சோன்னே இத்தினோண்டு ஆயிட்டா. இப்ப வந்து ஒரு நிமிஷம், இந்த பச்சை நிறத்துல இருந்த பானம் இதுல என்ன ஆச்சு, அதை குடிச்சிடுறா ஓடி போய் இல்லையா. Alice took the bottle and drank the entire portion. When she drank it, she became very small, smaller than a doll. She couldn't be in this small size. இந்த சின்ன உருவத்திலேயே அவளால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. சத்தம் போடுறா. சத்தம் போட்டதுல இந்த வெள்ளை முயல் ஓடி வருது. ஓ என்னுடைய கிளவுஸையும் கைவிசிறியும் கொண்டு வா அப்படின்னு சொல்றது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கு, ஏதோ ஒரு அர்த்தத்தோட தான் இந்த முயல் நமக்கு இப்படி சொல்றதுன்னு நினைச்சு போறா. As she was going out, அந்த இடத்துல போனா என்ன ஆகுது, ஒரு சாக்லேட் கேக் இருக்கு. அதுல வந்து என்ன சாப்பிட்டுடு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஐ எம் சோ ஹங்கிரி. ஷி ஃபெல்ட் வெரி ஹங்கிரி அண்ட் ஷி ஏட் த கேக். இந்த கேக்கையும் சாப்பிட்டுடுறா. கேக்கை சாப்பிட்டோன்னு என்ன ஆயிடுறா, பெருசா போயிடுறா. இந்த பானத்தை குடிச்சோன்னே எப்படி இத்தினூண்டா போனாலோ இப்ப வந்து அந்த கேக்கை சாப்பிட்டோன்னா ரொம்ப பெரிய உருவமா மாறி போயிடுறா. கெட் அவுட் ஆஃப் மை வே. ஸோ இந்த அந்த கேக், இந்த கேக்ல வந்து ஈட் மீன் எழுதி இருக்கு. ஆச்சரியத்தோட பசிலையும் இருக்காளா, சாப்பிட்டுடுறா. கெட் அவுட் ஆஃப் மை வே, யூ ஆர் பிளாக்கிங் த டோர். நீ இந்த பாதையே மறைக்கிற, இந்த வழியில இருந்து வெளியில போயிடு. ஷவுட்டட் த ஒயிட் ராபிட். அந்த வெள்ளை நிறத்துல இருந்த முயல் வந்து கத்தித்தான். ஆலிஸ் மேனேஜ் டு பிக் அப் ஹிஸ் ஃபேன். ஆலிஸ் எப்படியோ அந்த இடத்துல இருந்த அந்த விசிறியை வந்து எடுத்துட்டா. இமீடியட்லி ஷி பிகான் டு ஷ்ரிங்க். உடனே அந்த கை விசிறி எடுத்தோன்னு சுருங்க ஆரம்பிச்சிட்டா. பானத்தை குடிச்சோன்னு சுருங்க ஆரம்பிச்சா. திருப்பி என்ன ஆகுது, பெருசா போயிடுறா இல்லையா. பெருசா போனோன்னு இப்ப என்ன ஆகுது, ஒரு சாக்லேட் கேக்க சாப்பிடுறா. பட் லிட்டில் டிட் ஷி நோ இட் வாஸ் அ மேஜிக்கல் ஃபேன் விச் மேட் ஹர் ஸ்மால் அகெயின். இப்போ வந்து அந்த கை விசிறிய மந்திரம் வாய்ந்த மந்திரம் சார்ந்த இந்த கை விசிறி எடுத்தோன்னு மறுபடியும் சின்னதாயிடுறா. ஓ நோ, ஐ நெவர் கெட் பேக் டு த ரைட் சைஸ். நான் என்னோட ஒரிஜினல் சைஸ், என்னுடைய ரைட் சைஸ் நான் மறுபடியும் வரவே மாட்டேனா. ஷி வென்ட் லுக்கிங் ஃபார் ஹெல்ப். ஏதாவது உதவி தேடி அவ போக ஆரம்பிக்கிறா, யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு. Soon she saw a green caterpillar dressed in a pink jacket. பச்சை நிறத்தில் இருந்த அந்த கம்பளி பூச்சி ஒரு பிங்க் ஜாக்கெட் அணிந்திருந்ததாம். He was sitting on the top of large mushroom. ஒரு மஷ்ரூம் மேல உட்கார்ந்து இருந்தது. Smoking a bubble pipe. One side makes you big. ஒரு பக்கம் உன்னை வந்து பெருசாக்கிடும், இன்னொரு பக்கம் வந்து உன்னை சிறிதாக்கிடுது. He said to Alice before slithering away. அந்த இடத்துல இருந்து நழுவி செல்றதுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடுதான். ஒன் சைட் ஆஃப் வாட், ஒரு பக்கத்தோடைய என்னது சொல்ல வருது இந்த முயல், ஐம் சாரி, என்ன சொல்ல வருது இந்த கேட்டர்பில்லர். ஆலிஸ் கால்ட் ஆஃப்டர் ஹிம். என்னப்பா சொல்ல வர நீ. த மஷ்ரூம் சில்லி, ஹி ஆன்சர்ட். ஆலிஸ் ஏட் அ பீஸ் ஆஃப் மஷ்ரூம். அந்த காளானுடைய ஒரு பகுதியை வந்து ஆலிஸ் சாப்பிட்றா. ஷி ஏட் அ பீஸ் ஆஃப் மஷ்ரூம். ஒரு துண்டம் மஷ்ரூம சாப்பிட்றா ஆலிஸ். தேங்க் குட்னஸ் ஐ எம் க்ரோயிங். நல்ல வேளை நான் வளர்ந்துட்டே வரேன். ஷி கிரைட். பட் விச் வே டு ஐ கோ. நான் எந்த வழியில நான் போவேன் இப்ப அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவளுக்குள்ள இருக்கு. எந்த வழியா நான் போறது. ஸோ இதுதான் அந்த பச்சை நிறத்துல இருந்த இந்த கேட்டர்பில்லர். இட் இஸ் வெரிங் அ பிங்க் ஜாக்கெட். It is telling one side it is making her to grow big, other side it is making her to shrink in her size. So what she does, she eats a piece of mushroom. ஒரு துண்டம் காளான வந்து சாப்பிட்றா. That path leads to the Mad Hatter. அந்த வழி வந்து மேட் ஹாட்டருக்கு செல்றது போறது. The other way leads to La Marche Hare. La Marche Hare said a voice. இன்னொரு பக்கத்துக்கு நீ போனேன்னா லா மாச்சே ஹரேக்கு வந்து போயிடும் அப்படின்னு ஒரு குரல் சொல்லித்தான்.
Alice turned to find a smiling Cheshire cat in a tree. திரும்பி பாக்குறா, யாருப்பா அந்த குரல் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் தோன்றுது ஆலிஸ்குள்ள. அது திரும்பி பார்த்தா சிரிச்ச முகத்தோட இந்த செஷிரே கேட் இந்த மரத்துல உட்கார்ந்ததுதான். I show you the picture which I had shown you in the shown to you in the beginning. ஆரம்பத்துல காமிச்ச இந்த படங்கள். இந்த பக்கத்துக்கு போனா this path leads to Mad Hatter. The other path leads to La Machkare. Said a voice. இந்த குரல் யாருடையது? இந்த செஷிரே கேட். ஒரு சிரித்த முகத்துடன் இந்த மரத்துல உட்கார்ந்தது இல்லையா, இந்த செஷிரே கேட்னோடதுதான். என்னவா இருக்கும், என்ன சொல்ல வராங்க இவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆலிஸ்குள்ள இருக்கு. பார்க்கலாம் அவ எங்க போறா, என்ன ஆக போறதுங்கிறத இப்ப நம்ம தொடர்ந்து இந்த கதைக்குள்ள படிக்கலாம். ஒரு பக்கம் போனா மேட் ஹேட்டருக்கு போகும், இன்னொரு வழி நீ போறேன்னா லாமாச் ஹரே அந்த வழிக்கு போகும். இதை யார் சொன்னது? செஷிரே கேட். மரத்துல உட்கார்ந்து இந்த செஷிரே கேட் சிரிச்ச முகத்தோட சொல்லுது, நான் உன்னை கொஞ்ச நேரம் கழிச்சு சந்திக்கிறேன் அரசினுடைய இந்த பந்து விளையாட்டுல நான் உன்னை அங்க சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. He said before disappearing. மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு அது மறைஞ்சு போயிடுறது. மேட் ஹேட்டர், மார்ச் ஹரே, லா மார்ச்சே ஹரே, செஷிரே கேட். இந்த வழியா போனேன்னா மேட் ஹேட்டரை போய் சந்திப்பேன், இந்த வழியா போனேன்னா லா மார்ச்சே ஹரே போய் பார்ப்பேன். இதை யார் சொல்றா? இந்த செஷிரே கேட் சிரிச்ச முகத்தோட சொல்றது. There was a table. ஒரு மேஜை இருந்துதான் அந்த மரத்துக்கு அடியில. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மேஜையானது வைக்கப்பட்டிருந்தது. And the March Hare and Hatter were having tea at it. அதுல இந்த மார்ச் ஹரேயும் ஹேட்டரும் தேநீரை குடிச்சிருந்தாங்களாம். A dormouse was sitting between them. ஒரு சுண்டலியான இந்த டார்மோசி அவங்களுக்கு இடையில உட்கார்ந்துதான். Fast asleep. தூங்கி போயிடுத்தது. Was fast asleep and the other two were using it as a cushion. மற்ற ரெண்டு பேரும் அது ஒரு குஷனை போல உபயோகிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கைகளை அது மேல ரெஸ்ட் எடுக்கிறா போல ஒரு தோற்றம். And talking over its head. Very uncomfortable for the dormousee. அந்த சுண்டலிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அசௌரியமா இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆலிஸ்க்கு தோன்றுது. Only as it's asleep, I suppose it doesn't mind. The table was a large one. இந்த மேஜை என்னவோ பெருசா இருக்கு. But the three were all crowded together at one corner of it. அந்த மேஜை என்னவோ பெருசா இருக்கு, ஆனா இவங்க எல்லாரும் ஒரே பக்கத்துல கூட்டமா உட்கார்ந்துட்டு இருக்காங்களே. No room, no room. They cried out when they saw Alice coming. இங்க இடம் இல்ல, இங்க ஒன்னும் அறையும் இல்ல, ஒன்னும் இல்ல, இங்க வராதேங்கிற போல ஒரு சத்தம் எழும்புறது. There's plenty of room, said Alice indignantly. ரொம்ப நிறைய இடம் இருக்கு இந்த இடத்துல, நிறைய இடங்கள் இந்த இடத்துல இருக்கு, நிறைய அறைகள் இருக்கு. There is plenty of room. இடம் இல்ல, இங்க அறையும் இல்ல அப்படிங்கிற போல சத்தம் கேட்கறது. ஆனா ஆலிஸ் வரதை பார்த்துதான் இந்த சத்தமானது கேட்கப்படுது. There is plenty of room. நிறைய அறைகள் இருக்கு, நிறைய இடம் இருக்கு அப்படிங்கிற போல ஆலிஸ் சொல்றா. Said Alice indignantly and she sat down. So ஒரு பெரிய மேஜை உங்க பக்கத்துல போட்டு இந்த நாற்காலிகள் மேல லாமாச் ஹரேயும் ரெட் ஹேட்டரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் அந்த சுண்டலி டார்மோஸ் உட்கார்ந்துட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கை இது மேல வச்சுட்டு அவங்க ரிலாக்ஸ்டா இருக்காங்க. ஆலிஸ் வரதை பார்த்து இங்க அறையெல்லாம் இல்லை, இடம் தான் இல்லைங்கிற போல இவங்க ரெண்டு பேரும் கூச்சலிடுறாங்க. There's plenty of room, said Alice indignantly. கோபமாக ஆலிஸ் கோபம் அடைஞ்சிடா. என்னது இது, இவ்வளோ பெரிய அறைகள் இருக்கு, இவங்க என்னடானா இடமே இல்லைன்னு சொல்றாங்க. And she sat down in a large armchair at one end of the table. ஒரு பெரிய கை நீளமாய்ந்த நீளமா இருக்கக்கூடிய ஒரு நாற்காலியில உட்காந்துடுறா. Have some wine. பழரசத்தை வேணா கொஞ்சம் சாப்பிட்டேன், கொஞ்சம் எடுத்துக்கோயேன் அப்படின்னு மார்ச் ஹரே ஒரு உற்சாகத்தினோட ஒரு குரலோட சொல்றார். ஆலிஸ் லுக்ட் ஆல் அரவுண்ட் த டேபிள். அந்த டேபிள அந்த மேஜையை சுத்தி பாக்குறா. But there was nothing on it but tea. இவங்க என்னடானா பழரசத்தை சாப்பிடுன்னு சொல்றாங்க, ஆனா மேஜையை சுத்தி பார்த்தா
தேநீரை தவிர வேற எதுவுமே இல்லை, டீயை தவிர வேற எதுவுமே இல்லை அந்த இடத்துல. ஐ டோன்ட் see எனி வைன் ஷி ரிமார்க். இந்த இடத்துல எந்த ஒரு பழரசமும் இல்லையே அப்படிங்கிற போல அவ சொல்றான். தேர் isn't எனி. அந்த மாதிரி பழரசம்லாம் இங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு மார்ச் ஹரே வந்து பதிலளிக்கிறார். தென் இட் wasn't வெரி சிவில் ஆஃப் யூ டு ஆஃபர் இட். அப்படின்னா நீங்க தனத்தோட சொல்லவே இல்லையே. என்ன நாகரிகத்தனம் இது இந்த இடத்துல? நீங்க ஏன் அப்புறம் எனக்கு வந்து எடுத்துக்கோ குடின்னு சொல்றீங்க? செட் ஆலிஸ் ஆங்கிரி. ரொம்பவே கோவம் அடைஞ்சிடுறா. இட் வாசன்ட் வெரி சிவில் ஆஃப் யூ டு சிட் டவுன் வித்தவுட் பீங் இன்வைட்டட். இந்த இடத்துல வந்து நீங்க அழைக்கவே படல, நாகரிகத்தன்மையோட இல்லாம நீங்க இந்த இடத்துல உட்காந்துட்டீங்க, நீங்க என்ன பார்த்து கேக்குறீங்களா அப்படின்னு மார்ஷரே பதில் சொல்ற. ஐ டென்ட் நோ இட் வாஸ் யோர் டேபிள். எனக்கு தெரியலையே இது உங்களுடைய மேஜைங்கிறது எனக்கு தெரியாதே அப்படின்னு ஆலிஸ் பதில் அளிக்கிறா. இட்ஸ் லேட் ஃபார் அ கிரேட் மெனி மோர் தென் அ 3. 3 பேருக்கு மேல நிறைய பேர் இங்க இடத்துல உட்கார முடியும். இட்ஸ் லேட் ஃபார் கிரேட் மெனி மோர் தென் 3. யூ மே ஸ்டே இஃப் யூ ஆன்சர் மை கொஸ்டின். நீங்க இந்த இடத்துல இருக்கலாம், ஒருவேளை நீங்க என்னுடைய கேள்விக்கு வந்து பதில் அளிச்சீங்கன்னா நீங்க இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு குரல் கேக்குறது. ஆலிஸ் சிட்ஸ் டவுன் தி சேர் வேர் ஷி இஸ் நாட் இன்வைட்டட். அவளை வந்து ஒரு பெருசா ஒன்றும் இன்விடேஷனோ ஏதோ ஒரு அழைப்பும் இல்லை, அவளாவே பார்த்து உட்காந்துடுறான். நீங்க எப்படி இந்த இடத்துல உட்காரலாம்? என்ன விதமான நாகரிகம் இது? நாங்க உங்களை உட்காரவே சொல்லலையே அப்படிங்கிற போல இவங்க சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்காம ஆலிஸ் உட்காந்துடுறா. சுத்தி முத்தி பார்த்தா டீயை தவிர வேற எதுவுமே இல்லை, தேநீர் தான் இருக்கு. அவங்க என்னடான்னா பழரசத்தை குடிங்கன்னு சொல்றாங்க. பழரசம்லாம் இங்க இல்ல, மேஜையில டீ மட்டும்தான் இருந்தது. இப்ப யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க? இந்த டார்மோஸ், மார்ஷரே, ரெட் ஹேட்டர், சாரி மேட் ஹேட்டர், extremely sorry, மேட் ஹேட்டர் it is. மார்ஷரே, மேட் ஹேட்டர், டார்மோசி and ஆலிஸ், all of them are sitting. நீங்க என்னுடைய கேள்விக்கு வந்து பதில் அளிச்சீங்கன்னா நீங்க இந்த இடத்துலயே இருக்கலாம் அப்படின்னு மேட் ஹேட்டர் சொல்றாரு. என்கிட்ட ஒரு புதிர் இருக்கு, அந்த புதிருக்கு வந்து நீங்க பதில் அளிச்சிட்டீங்கன்னா நீங்க இங்க உட்காந்துக்கலாம். வை இஸ் ரேவன் லைக் அ ரைட்டிங் டெஸ்க்? ரேவன் அப்படின்னா அண்டங்காக்கை. அண்டங்காக்கை ஏன் ஒரு எழுதும் மேஜை போல் காணப்படுகிறது? ஏன் அந்த தோற்றத்துல இருக்கு? ஆலிஸ் ஃபெல்ட் ட்ரெட்ஃபுல்லி பசில். இது என்னப்பா கேள்வி, பதிலே தெரியலையே, இது என்ன மாதிரியான கேள்வி? குழப்பம் அடைஞ்சிடா. தி ஹேட்டர்ஸ் ரிடில். மேட் ஹேட்டர்ஸ் ரிடில், மேட் ஹேட்டர் தானே இந்த குதிரை கேட்கிறார். The Mad Hatter's riddle seemed to have no sort of meaning in it. எந்த விதமான அர்த்தமும் அதுல இல்லையே. அண்டங்காக்கை ஏன் எழுதும் மேஜை போல் இருக்கிறது? இது என்ன கேள்வி? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இதுல ஒன்றும் அர்த்தமே இல்லையே அப்படின்னு ஆலிஸ் வந்து குழப்பம் அடைஞ்சிடறான். ஏன் இட் வாஸ் சர்டன்லி இங்கிலீஷ். ஆனா பார்க்க போனா இது என்னமோ ஆங்கில பாஷை தான். எனக்கு ஒன்றும் புரியல. ஐ டோன்ட் குவைட் அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஷி said as politely as she could. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஒரு தாழ்ந்த குரலோட பதில் அளிக்கிறா. ஹாவ் யூ கெஸ் த ரிடல் yet? நீங்க இன்னும் அந்த புதிருக்கான பதிலை கண்டுபிடிக்கலையா? மேட் ஹேட்டர் said. No, I give up. ஆலிஸ் ரிப்ளை. இல்ல, எனக்கு தெரியல, நான் விட்டு கொடுத்துறேன். வாட்ஸ் தி ஆன்சர்? ஐ ஹாவன்ட் தி ஸ்லைட்டஸ்ட் ஐடியா. ஒரு சிறிய யோசனை கூட எனக்கு கிடையாது. இது என்ன பதில்னே எனக்கு தெரியல, நான் வந்து விட்டு கொடுத்துறேன், எனக்கு தெரியல, பதில் என்னன்னு தெரியல. Nor I said the March hurry. I haven't the slightest idea, said the hatter. Nor I said the March hurry. எனக்கு ஒரு சிறிய அளவு கூட எனக்கு பதில் எனக்கும் தெரியாது, அது என்னங்கிறது எனக்கும் தெரியல, எனக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி மார்ச் ஹரேயும் சொல்றார். ஆலிஸ் சைட் வேரிலி, ஒரு சோர்வாக ஒரு பெருமூச்சோட, ஐ திங்க் யூ மைட் டூ சம்திங் பெட்டர் வித் டைம். நீங்க இந்த நேரத்தை வேற ஏதாவது உபயோகமா பயன்படுத்திங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த புதிருக்கு வந்து பதில் உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியல. இந்த மாதிரி
நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது உபயோகமா இந்த நேரத்துல செய்யலாமே. She said, than waste it in asking riddles that have no answers. பதில்களே இல்லாத புதிர்களை கேட்கறதுக்கு பதிலா இந்த நேரத்துல வேற ஏதாவது உபயோகமா செய்யலாமே அப்படின்னு சொல்லி அவ அந்த இடத்துல இருந்து நடந்து போக ஆரம்பிக்கலாம். And she continued her walk. ஸோ இந்த இடத்துல ரேவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த பேராகிராஃப்ல பார்த்துருக்கோம். அண்டங்காக்கை அது ஒரு எழுதும் மேஜை போல் ஏன் தோற்றமளிக்கிறது அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டோன்னே அந்த மேட் ஹேட்டர் கேட்ட கேள்விக்கு ஆலிஸ்க்கு வந்து பதில் தெரியல. இது என்ன கேள்வி, இது ஆங்கிலம் தான், ஆனா இதுக்கான பதில் என்ன சொல்றதுன்னே தெரியலையே, எனக்கு புரியவே இல்லை உங்களுடைய புதிர். எனக்கும் தான் புரியல, எனக்கும் புரியல. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க, ஹேட்டரும் மார்ஷரையும். அப்படின்னா நீங்க நேரத்தை வந்து வேற எதுக்காவது உபயோகமா செலவழிக்கலாம். புதிர்களுக்கு பதிலும் தெரியல, இந்த மாதிரி நேரத்தை வீணாக்காதீங்க, வேற ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டே அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடுறா. She continued to walk. ஸோ சைட் வேரிலி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் நாங்கள் எழுதியிருப்பேன். சோர்வாக பெருமூச்சு விட்டார். ஸ்லைட்டஸ்ட் ஐடியானா ஒரு சிறிய யோசனை. ரேவன்னா அண்டங்காக்கை. சரியா? அந்த அண்டங்காக்கை ஒரு எழுதும் மேஜை போல் ஏன் இருக்கிறது. Picture for this. Suddenly, she found herself in the middle of a field where Queen of Hearts was playing croquet. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபீல்டுல தான் இருக்கா போல காணப்படுறா. where Queen of Hearts was playing croquet. அந்த இடத்துல இந்த Queen of Hearts வந்து இந்த விளையாடி இருக்கிறத வந்து பாக்குறா. Her gardeners and guards were shaped like cards. அவங்க அந்த இடத்துல இருந்த காவலர்களும் தோட்டக்காரர்களும் இந்த சீட்டுக்கட்டு விளையாடுவோம் இல்லையா, அந்த சீட்டுக்கட்டுல இருக்கக்கூடிய கார்ட்ஸ் போல ஒரு தோற்றத்துல இருந்தாங்களாம். One gardener had planted white roses by mistake. அந்த இடத்துல அந்த தோட்டக்காரர் வந்து தவறுதலா வெள்ளை ரோஜாவை வந்து நட்டுட்டாராம். He had planted white roses by mistake. தவறுதலா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ரோஜா பூக்களை நட்டுட்டார். And then painted them red. அதுக்கப்புறம் அது வந்து சிவப்பு வண்ணத்துல பெயிண்டும் அடிச்சிட்டு. Off with their heads, shrieked the queen. I hate white roses. தவறுதலா வந்து வெள்ளை ரோஜாக்களை வந்து நட்டுடுறாங்க. யாரு? இந்த தோட்டக்காரங்க. இது வந்து ராணிக்கு பிடிக்காதுங்கிறத தெரிஞ்ச உடனே சிவப்பு நிறத்துல பெயிண்ட் அடிச்சிடுறாங்க. அந்த தோட்டக்காரர்களுடைய தலைகள் எல்லாம் வெட்டிடுங்க அப்படின்னு ராணி கத்துறாங்க. ஐ ஹேட் ஒயிட் ரோசஸ். எனக்கு வந்து வெள்ளை நிறத்துல இருக்கிற ரோஜா பூக்கள் வந்து எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. ஐ ஹேட் ஒயிட் ரோசஸ் அப்படின்னு ராணி கோபம் அடைஞ்சிடாங்க. இது என்ன மேம், இது என்ன கான்டெக்ட்ல வருது? திடீர்னு ஆலிஸ் வந்து ஒரு ஃபீல்ட்ல வந்து அடைஞ்சிடுறா. அந்த ஃபீல்ட்ல பார்த்தோம்னா the queen, she is the queen of croquet, is found along with her gardeners and guards. She doesn't like white roses. அவங்களுக்கு வந்து வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய ரோஜா பூக்கள்னா பிடிக்காது. அது தெரிஞ்ச அந்த தோட்டக்காரங்க என்ன பண்றாங்க, ராணி கவனிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிவப்பு நிறத்துல பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு யோஜனை வருது. The queen of croquet இவங்கதான் அது. ஸோ வெள்ளை நிற ரோஜாக்களுக்கு இந்த தோட்டக்காரர்கள் பெயிண்ட் அடித்து விடுகிறார்கள். இதை பார்த்த ராணி வந்து இவங்களுடைய தலையை சீவி விடுங்க அப்படின்னு கட்டளை இடுறாங்க. இவங்கெல்லாம் பயந்து போயிடுறாங்க. Then she noticed Alice and asked her, have you ever played croquet? நீ எப்பயாவது இந்த croquet விளையாட்டை விளையாடி இருக்கியா? Yes, Alice timidly answered. ஒரு கூச்சத்தோட பதிலளிச்சா ஆலிஸ். But I have never used a flamingo or hedgehog. அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நான் ஃபிளமிங்கோவையோ ஹெட்ஜாகையோ நான் பயன்படுத்தினது கிடையாது. பிளே வித் மீ, என்னோட விளையாட அப்படின்னு இந்த அரசி வந்து கட்டளை இடுறாங்க. அண்ட் லெட் மீ வின், என்னை வந்து ஜெயிக்க விட்டுரு, இல்லாட்டி நான் உன்னுடைய தலையை சீவிடுவேன் அப்படின்னு இந்த அரசி வந்து வான் பண்றா போல சொல்றாங்க. ஆலிஸ் ட்ரைட் ஹர் பெஸ்ட் டு பிளே வித். தன்னால எவ்வளவு முடியுமோ சிறப்பா விளையாட முடியுமோ விளையாட பாக்குறாங்க ஆலிஸ். பட் ஷி ஹேட் ட்ரபிள் வித் ஹர் ஃபிளமிங்கோ. அந்த ஃபிளமிங்கோட விளையாடுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆஃப் வித் ஹர் ஹெட், தலையை வெட்டிடுங்க அப்படின்னு அந்த ராணி வந்து கத்துறாங்க, கூச்சல் இடுறாங்க.
Just then, a trumpet sounded in the distance calling court to session. திடீர்னு பார்த்தா ஒரு தாரையினுடைய சத்தம் தூரத்துல இருந்து இந்த அரசபைக்கு வரணும் அப்படிங்கிற போல ஒரு சத்தம் கேக்குறது. நீ எப்பயாவது குரோக்கே விளையாட்டு விளையாடி இருக்கியா? எப்பயாச்சும் விளையாடி இருக்கேன். நீ விளையாடு. ஒருவேளை நீ ஜெயிச்சுட்டேன்னா அவன் சலையே சீவிடுவேன். என்ன வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த அரசினுடைய உத்தரவு. தன்னால எவ்வளவு சிறப்பா விளையாட முடியுமோ ஆலிஸ் விளையாட பாக்குறா. ஆனா தன்னுடைய அந்த விளையாட்டுக்காக தேவைப்படுகிற இந்த பிளமிங்கோ அந்த மட்டை அதை வச்சு விளையாடுறதுக்கு சிரமமா இருக்கு. ஆஃப் வித் ஹெட், அவ தலையை வெட்டிடுங்க அப்படின்னு அந்த ராணி அந்த அரசி வந்து ஆர்டர் போட்டுறாங்க. ஜஸ்ட் தென் a trumpet sounded in the distance calling court to session. திடீர்னு அந்த இடத்துல ஒரு தாரை ஒரு சத்தம் கேக்குது தூரத்துல இருந்து, இந்த அரசபைக்கு வந்துடணும் அப்படிங்கிற போல அதுல ஆர்டர் போடப்படுறது. ஸோ திஸ் இஸ் தி croquet கேம், புல்வெளி பந்தாட்டம். a game that you play on grass, புல்வெளியில விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. when you play croquet you use long wooden hammers. இப்படிதான் இருக்கும். அதை விளையாடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி தான். இந்த பந்துகளை அடிக்கிறதுக்கு உபயோகிக்கக்கூடியது இந்த wooden hammers, mallets, through metal arches, hoops. This is the trumpet. Okay. ஸோ இந்த கதையில இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது சம்பந்தமா சில கேள்வி வடிவத்துல படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நம்மளால பதில் சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். சரியா? We will continue the story in upcoming session as well. Until here, have we understood the story? We'll try to answer few questions. Alice's sister was, ஆலிஸினுடைய சகோதரி புத்தகம் படித்துக் கொண்டிருந்தால், துணியை தேய்த்து கொண்டிருந்தார். என்ன பதிலா இருக்கும்? கேன் someone tell me quickly? எந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணணும்? புத்தகம் படிச்சிருந்தாங்களா, துணியை தேய்ச்சு கொண்டிருந்தாங்களா, துணியை தைச்சிருந்தாங்களா? Alice's sister was reading a book. இல்லையா? Suddenly a dash with dash eyes ran close by Alice. திடீர்னு பார்த்தா ஒரு விலங்கு அந்த இடத்துல ஓடி வருது. அது என்ன விலங்கு? பூனையா முயலா? அதனுடைய கண்கள் எந்த நிறத்துல இருந்தது? கேட் வித் பிரவுன் ஐஸ், ராபிட் வித் பிங்க் ஐஸ். முயல் பிங்க் நிறத்தினுடன் அதனுடைய கண்கள் இருந்தது. கரெக்டா? The rabbit pulled dash from his pocket to check the time. இந்த முயல் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து என்ன எடுத்தது நேரத்தை பார்க்கறதுக்கு? போனா, கடிகாரத்தையா, அதாவது மணிக்கட்டையா? It took out its watch. There was tiny dash upon three-leg table. இந்த 3 கால்களுடைய மேஜை மேல் என்ன இருந்தது? ஒரு தங்க நிறத்தில் இருந்த செயினா அல்லது சாவியா? It was golden key. ஒரு பாட்டில பாக்குறா. அந்த பாட்டில வந்து என்ன குடிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீல நிறமா பச்சை நிறமா? ஒண்ணுல வந்து கொட்டிடு அப்படின்னு எழுதியிருக்கு, இன்னொன்னு வந்து என்ன குடிச்சிடுன்னு சொல்லியிருக்கு. இந்த கதையில என்ன வருது? இந்த கதையில பார்த்தோம்னா ஒரு பச்சை நிறத்துல இருந்த பாட்டில் மேல அந்த பானத்தை குடிச்சிடு அப்படிங்கிற போலதான் சொல்லப்பட்டிருந்தது இல்லையா? Alice found a green bottle that said drink me. So in today's session we have seen Alice in Wonderland story and little more is there. We will complete in the upcoming session. So இன்னைக்கு பார்த்தது வரைக்கும் நமக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்த வரைக்கும் சில கேள்விகள்
பதிலளிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். I shall end the session over here. We will again meet in the next class. Thank you so much, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.